ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். என்னோட வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். முக்கியமாக இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு மொழி என் லைஃப்பில் எப்படி வந்துச்சு, அது என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய ப்ரைமரி எஜுகேஷனை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் தொடங்கினேன். அங்கே எனக்கு சரியான கல்வி கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். நான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல. என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் சொல்கிறேன். அதை தான் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் 3வது படிக்கிற வரைக்கும் எனக்கு ஏபிசிடினா என்னன்னே தெரியாதுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனால் அதான் உண்மை. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஏபிசிடினா என்னன்னே தெரியாது. ஒரு 4th 5th வரும்போது தான் என்னை ஒரு டியூஷனுக்கு அனுப்புனாங்க. அங்கே போய் தான் நான் ஏபிசிடி கற்றுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அங்கே போய் தாங்க நான் கற்றுக்கிட்டேன். 6வதுக்கு என்னை அம்மா ஒரு பெரிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் சேரணுன்னா அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகணும். அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அங்கே படிக்க முடியும். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் நான் எழுதினேங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பாஸ் மார்க் எடுத்தேன், இங்கிலீஷை தவிர. இங்கிலீஷில் நான் பாஸ் மார்க் எடுக்கலை. இருந்தாலும் என்னை ஒரு ரெக்கமெண்டேஷனில் என்னை அங்கே சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்னால எனக்கு ஒரு பயம்தாங்க. அங்கே இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே படிப்பாங்க. நான் படித்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் தாங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஸ்கூலில் பாஸ் மார்க் வாங்குறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அப்போது எனக்கு படிக்கிற சப்ஜெக்டில் பிடிக்காத சப்ஜெக்ட் அது எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் தான். அதில் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது மேக்ஸ் தான். இங்கிலீஷ் எனக்கு ஒரு பிட்டர் கார்டு மாதிரி இருந்துச்சுங்க. என்னோடய அம்மாவும் அக்காவும் தான் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க. எனக்கு அம்மா எப்போயுமே சொல்லி தரும்போது தமிழ் அர்த்தம் சொல்லி தான், ஒரு வார்த்தைக்கான தமிழ் அர்த்தம் ஏதோ அதை சொல்லி தான் படிக்க வைப்பாங்க. இப்படியே ஆவரேஜாக படித்து நான் 8th வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் ஒன்றுங்க, நான் இது வரைக்கும் எந்த எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆனதே கிடையாது ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப்பில். 9th வந்ததுக்கப்புறம் தான் ஒரு படிப்பில் ஒரு ஆர்வமே வந்துச்சுன்னு சொல்லலாம். என் கிளாஸில் இருந்த எல்லாருமே மனப்பாடம் பண்ணி படிக்கும்போது நான் மட்டும்தான் அர்த்தம் புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். எல்லா சப்ஜெக்டையும் நான் அர்த்தம் புரிஞ்சால் மட்டும்தான் படிப்பேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் ஆன்சரும் எழுதுவேன். இங்கிலீஷையும் நான் அப்படி தாங்க படித்தேன். ஒரு 9thலலாம் ஒரு எஸ்ஸே வரும், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்காருன்னு தெரியல. 9thலேருந்து தான் எஸ்ஸே ரைட்டிங்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்போல்லாம் நான் புரிஞ்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்கத்தில் தமிழ் அர்த்தத்தை எழுதி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு எங்கே ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 10th 449 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் 12th 1086 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப காரணமாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ எனக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிக்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அப்போ அங்கே இருந்த சுச்சுவேஷனால் என்னால் படிக்க முடியல. அதனால் மார்க் கம்மின்லாம் நினச்சிக்காதீங்க. அக்கௌண்டன்சியில் 199 மார்க் எடுத்திருந்தேன் 200க்கு. இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லார் லைஃப்லேயும் வரக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஆஃப்டர் 12th நம்ம காலேஜை செலக்ட் பண்ணணும். எனக்கு பிடிக்காத இங்கிலீஷ் சப்ஜெக்டை நான் என்னோடய மேஜராக நான் செலக்ட் பண்ணேங்க. பிஏ இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்ணேன். காலேஜில் சேர்ந்த ஃபஸ்ட் இயர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்லாம் படிச்சுட்டு வந்திருந்தாங்க. நான் தமிழ் மீடியம்லேருந்து போனதுனால அங்கே இங்கிலீஷை பிக்கப் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் எனக்கு காமனாக இங்கிலீஷில் எழுதக்கூடிய வார்த்தைக்கெலாம் ஸ்பெல்லிங் கூட தெரியாதுங்க. லெக்சரர்ஸ் எல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க. அப்போ அதை கேட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். அதிலலாம் நான் தப்பாக தாங்க எழுதுவேன். ஆனால் அது என்னோடய தப்பு மட்டும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்போவும் ஒரு நாள் கூட நான் மனப்பாடம் பண்ணி எதையுமே படித்ததே கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்போயும் நான் தமிழ் அர்த்தம் கண்டுபிடிச்சி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்படியே ஒரு ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ரகிளாகவே போயிட்டே இருந்துச்சு. பாஸ் பண்ணுறதே போதுன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் இயர் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 3rd இயர் சொன்னால் நம்ப மாட்டீங்க, காலேஜில் நடக்கக்கூடிய ஸ்கிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு என்ன நானே மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுக்காக நான் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் சொல்ல வரல. அப்போயும் நான் ஒரு லேர்னராக தான் இருந்தேன். இப்போயும் நான் என்ன ஒரு லேர்னராக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் யூஜி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேங்க. அப்படியே கையோட பிஎட்டும் 1 இயரில் படித்து டிஸ்டிங்ஷனோட ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து தானேங்க ரியல் எனிமியே இருக்குது.
பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன எதிரின்னு கேட்குறீங்களா? வேறு என்னங்க, ஒரு வேலை தேடுறது தான் மெயினான ஒரு டாஸ்க்கே நம்மளுக்கு. மே மந்தில் பிஎட் எக்ஸாம் முடித்தேன். அந்த முடித்ததுலேருந்து ஒரு ஜூன் மந்த் வரைக்கும் நான் அலையாத ஸ்கூலே கிடையாதுங்க. ஒரு ஸ்கூல் கூட விட்டு வைக்கல. எல்லா ஸ்கூலுக்கும் போய் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் ஜாபுக்காக. ஸ்கூல் இன்டர்வியூக்கெலாம் போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தாங்க பேசணும். வேறு எந்த ஒரு தமிழ் வார்த்தையும் நம்ம வாயிலேருந்து வந்துடக்கூடாது. அதை ரொம்பவே பார்ப்பாங்க. அப்போ தான் என்னோடய ஃபியர், ஹெசிடேஷன் எல்லாத்தையும் விடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கிடச்சது. அதையும் நான் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா இன்டர்வியூவும் நல்லா தான் அட்டன் பண்ணேன். இருந்தாலும் நான் ஃப்ரெஷருங்கிற ஒரே ரீசன்னால் நிறைய இடத்துல ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணேன். ஒரு வழியாக ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் செலக்ட்டும் ஆனேங்க. என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4500. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி. அங்கே ஒர்க் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு, என்னோடய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்டர்வியூவில் மட்டும்தான் இங்கிலீஷில் பேசணுன்றது கண்டிஷனாக இருந்ததே தவிர மற்றபடி கிளாஸில் மற்ற கொலீக் கூடலாம் இங்கிலீஷில் பேசணுன்ற எந்த ஒரு கட்டாயமே அங்கே இல்லாததுனால நான் ரொம்பவே டல்லாகவே ஃபீல் பண்ணேன். இது நமக்கான ப்ளேஸ் இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணி அந்த ஜாபில் இருந்து நான் ரிலீவும் ஆகிட்டேங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். 1 இயர் கழித்து ஒரு ஸ்கூல்லேருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்துச்சு. ஒரு ஸ்கூல்லேருந்து மட்டும் இல்லைங்க, 2 ஸ்கூல்லேருந்து ஒரே டைமில் இன்டர்வியூக்கு வர சொல்லியிருந்தாங்க. 2 ஸ்கூல் இன்டர்வியூமே நான் அட்டன் பண்ணேன். 2த்துலேயுமே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஒன்று மெட்ரிகுலேஷன், இன்னொன்று சிபிஎஸ்சி ஸ்கூல். சொல்லப்போனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எனக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலை விட அதிகமான சேலரியை தான் ஆஃபர் பண்ணாங்க. 2த்துலேயுமே நான் செலக்டும் ஆகிட்டேன். பட் அந்த இடத்துல நான் ஒரு இதை சூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு திருப்பியும் போகிறதா, இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறதா. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேலரி கம்மி. ஏன்னா அங்கே என்ன இன்னும் ஒரு ஃப்ரெஷராக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 1 இயர் நான் மெட்ரிக்கில் ஒர்க் பண்ணதை ஒரு குவாலிஃபிகேஷனாகவே அவங்க எடுத்துக்கல. ஸோ அப்பையும் நான் ரிஸ்க் தாங்க எடுத்தேன்னு சொல்லணும். எனக்கு ஹையர் சேலரி கொடுக்குற மெட்ரிகுலேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்குள்ளே ஜாயின் பண்ணேன். அங்கே போய் தான் நிறையாவே கற்றுக்கிட்டேன். சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ண 3 இயர்ஸை என்னோடய லேர்னிங் பீரியடாக நான் எடுத்துக்கிட்டேன். என்னால் எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அவ்வளோவும் கற்றுக்கிட்டேன். நாலேஜ் வைஸ் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து, என்னோடய ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ என்னால் கற்றுக்க முடியுமோ அவ்வளவும் நான் அங்கே கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். அந்த 3 இயர்ஸை நான் எனக்கான ட்ரைனிங் பீரியடாக நான் எடுத்துக்கிட்டேன். சேலரியை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. ஸோ அந்த 3 இயர்ஸ் முடித்ததுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இனிமேல் என்னை நான் எங்கே விட்டாலும் நான் ஏர்ன் பண்ணுவேன், எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு அங்கே கிடச்சதுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நான் ஒர்க்கும் பண்ணேன். ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்ன இங்கிலீஷ் தாங்க, ஒரு பிட்டர் கார்டாக தெரிஞ்ச இங்கிலீஷ் தாங்க எனக்கு இப்போது ஒரு ஹனி பன்னாக தெரியுது. இந்த பிட்டர் டு ஹனி பன் அப்படிங்கிறது ஒரு நாளில் நடக்கலைங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால நேரம் தேவைப்பட்டுச்சு. ப்ராக்டிஸ் நிறையாவே தேவைப்பட்டுச்சு. நம்மளோட முயற்சி தாங்க இதில் ரொம்பவே முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது காலப்போக்கில் கிராஜுவலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் இப்போ வரைக்கும் நான் நம்பிகிட்ருக்கிறேன். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியுங்க. அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு நாள் முயற்சி எடுத்துகிட்டு அடுத்த நாள் என்னால் முடியலைன்னு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டிப்ரெஷனாகவும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்புமே ஒரு நாள் உங்களை ஃபுல்ஃபில் ஆக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.